தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது. இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தானியங்கி தீயணைப்பு இயந்திரம், வேக தடைகள் மீது வாகனங்கள் செல்லும்போது மின்சாரம் தயாரித்தல் என பல்வேறு படைப்புகளை காட்சிக்கு வைத்தனர். சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவனை 301வது ஜெயந்தி விழா நெல்லை மாவட்டம் நெல்கட்டு சேவலில் வெகு விமர்சையாக நடந்தது. இதையொட்டி பூலித்தேவன் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் பரப்பி வரும் அம்மாசியூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்கவும் நிலவேம்பு கசாயம் வழங்கவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வழங்க லஞ்சம் பெற்ற மாவட்ட மருத்துவ நலப்பணிகள் அலுவலகத்தின் இளநிலை உதவியாளர் கைது செய்யப்பட்டார். கமுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் இளநிலை உதவியாளர் ராமகிருஷ்ணன் 3000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது அவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் மஞ்சினபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் தனபாலை எதிர்த்தரப்பினர் தாக்கியதில் படுகாயம் அடைந்தார். நல்ல நாயகபுரத்தை சேர்ந்த குமாரசாமிக்கும் தனபாலுக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் ஏற்பட்ட தகராறில் குமாரசாமியின் ஆதரவாளர்கள் தனபாலை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயம் அடைந்த தனபால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் ஓடும் பேருந்தில் இருந்து இறங்க முயன்ற கல்லூரி மாணவர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். சேதாரம்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வரும் முரளி முத்துப்பிள்ளையாம்பாளையம் அருகே வந்தபோது ஓடும் பேருந்தில் இருந்து இறங்க முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்து சக்கரத்தில் சிக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.